Hello friends, வணக்கம். Welcome to the double session. So session குள்ள போறதுக்கு முன்னாடி Crack with the Appleல Royal Pass 999 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதாவது mock test package, ஓகே, mock test package அப்படிங்கிறது வந்துட்டு 139 இருக்கு. சோ ஆஃபர் போட்டுருக்காங்க. சோ வேணுங்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒன்னு சொல்லிக்கிறேன். என்னன்னா எக்ஸாம் பக்கத்துல வருது. சோ வந்து இப்போ நீங்க கம்ப்ளீட்டா என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் மேல. ஓகே, ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டென்ஷன்ல இருப்பாங்க. தயவு செய்து டென்ஷனா இருக்காதீங்க. ஏன்னா நீங்க ரிசல்ட்ட நினைச்சாதான் டென்ஷன் ஆவீங்க. ரிசல்ட்ட நினைக்காம இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணுமோ, இன்னைக்கு உங்க கையில என்ன பண்ண முடியுமோ, இன்னைக்கு உங்க கையில என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை மட்டும் கவனிங்க. உங்களோட ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். சோ உங்க ப்ராசஸ் மட்டும் கவனமா வச்சிருங்க. கவனமா அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ரிசல்ட் பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ரிசல்ட் வந்துட்டு நமக்கு ப்ராசஸோட பை ப்ராடக்ட் தான் இருக்கணுமே தவிர இப்ப யாரும் ரிசல்ட் பத்தி எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சோ நீங்க டெய்லி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட மார்க்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பாருங்க. ஓகே, சோ இது சின்னதா சொல்லணும்னு நினைச்சது. சோ சொல்லிட்டேன். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பசில் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருங்க. சோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. இதோட சொல்யூஷன் பார்த்தலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, RSTUVWX அப்படிங்கிற ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் பர்சன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சில்ட்ரன், ஓகேவா? 6 குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. சாரி, 7 குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பேரும் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பால், சைக்கிள், அந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் யார் என்னென்ன டாய்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எய்தர் U or W bought cycle. யூங்கிறவங்க சைக்கிள் பாட் பண்ணிருக்கணும், அல்லது W. ஓகே, யூக்கு சைக்கிள் வரலாம், அப்படி இல்லைன்னா டபிள்யூக்கு சைக்கிள் வரலாம். நெய்தர் எஸ் நார் டி பாட் டெடி பியர். எஸ்ஸும் டெடி பியர் கிடையாது, அப்புறம் டீயும் டெடி பியர் கிடையாது. ஓகே, டீயும் டெடி பியர் கிடையாது. ஓகே, வேற வி அண்ட் ஆர் போத் பாட். விங்கிறவங்க கைட்டும் ஆறுங்கிறவங்க ட்ரம்ஸும் வீங்கிறவங்க கைட்டும் ட்ரம்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து எய்தர் W or X bought doll. ஒன்னு W வந்துட்டு டால் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா X வந்து டால் வாங்கியிருக்கணும். ஓகே, W வந்துட்டு நமக்கு இங்க வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். எக்ஸுக்கு தான் டால் வரும்னு வைங்களேன். பட் இங்க 2 பாசிபிலிட்டி வருது. இங்கேயும் போடலாம். ஒரு பாசிபிலிட்டியில இங்க போட்டுக்கலாம், இன்னொன்னுல எக்ஸுக்கு டால் போட்டுக்கலாம். ஏன்னா எய்தர் தானே கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இது 1, இது 1A அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சைக்கிள்ஸ். அடுத்து எஸ் டஸ் நாட் பை ராக்கிங் ஹார்ஸ். எஸ் வந்து ராக்கிங் ஹார்ஸும் கிடையாது. கிடையாது. ஓகே, நெய்தர் யூ நார் எக்ஸ் பை வாட் டெடி பியர். யூவும் டெடி பியர் கிடையாது,
எக்ஸும் டெடி பியர் கிடையாது. அப்ப பாருங்க இங்க கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் டெடி பியர் கிடையாது, யூங்கிறவங்க டெடி பியர் கிடையாது, எஸ்ங்கிறவங்க டெடி பியர் கிடையாது, டீங்கிறவங்க டெடி பியர் கிடையாது. அப்போ நம்ம இங்க இருக்கிறதுல பாருங்களேன், எக்ஸ் டி எஸ் இந்த மூணுக்கும் தான், மூணுல ஏதோ ஒரு இடத்துல டெடி பியர் வர்ற மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, மூணுமே இந்த மூணு யூ சேர்த்து நாலுமே வந்துட்டு டெடி பியர்னா அப்ப இங்க வராது, இங்க வராது, இங்க வராதுன்னா அப்ப இந்த பாசிபிலிட்டியே வராது. அடுத்து எஸ் வராது, டி வராது, டீக்கு டெடி பியர் கிடையாது, யூக்கு டெடி பியர் கிடையாது, அப்பனா இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு டெடி பியர், எஸ்ஸுக்கு டெடி பியர் கிடையாது, டீக்கு டெடி பியர் கிடையாது, அவ்வளவுதான் இந்த ரெண்டுல தானே. அப்போ நமக்கு டெடி பியர் எங்க போடுற மாதிரி வருது, டபிள்யூக்கு டெடி பியர் போடலாம். ஓகேவா, டபிள்யூக்கு டெடி பியர் போடலாம். அடுத்து அப்ப இந்த ரெண்டு இதுல எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எஸ்ங்கிறது ராக்கிங் ஹார்ஸ் கிடையாதுன்னா அப்ப டீங்கிறவங்க தான் ராக்கிங் ஹார்ஸ். அப்ப எஸ்ஸுக்கு என்ன வரும், எஸ்ஸுக்கு சைக்கிள்ஸ், பால், எஸ்ஸுக்கு பால் வருமா, ஓகே செக் பண்ணிடலாமா, ட்ரம்ஸ், பால்ஸ், ராக்கிங் ஹார்ஸ், சைக்கிள், கைட், டெடி பியர், டால். ஓகேவா, கரெக்டா வந்துருச்சா? இப்ப உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டால் யார் வாங்கியிருக்காங்க, டால் வந்துட்டு எக்ஸ்ங்கிறவங்க வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ங்கிற குழந்தை வாங்கியிருக்கு. அடுத்து எந்த காம்பினேஷன் ட்ரூன்னு, எஸ் சைக்கிளா இல்ல, ஆர் பாலா இல்ல, டபிள்யூ டெடி பியரா, அது மட்டும் தான் கரெக்ட், டபிள்யூ டால் கிடையாது, வி ட்ரம்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்து அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணிடுங்க. சரியா, 40 செகண்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நார்த் வெஸ்ட். எஸ்ல இருந்து ஏக்கு கேட்டிருக்காங்க, எஸ்ல இருந்து ஏக்கு நார்த் வெஸ்ட். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ என்ன வரும் பாருங்க, ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஏக்கும் பிக்கும் இருக்கு. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் இ 18. ஓகேவா, இங்க ஒரு 10 இங்க ஒரு 8னா 18 மீட்டர் தானே. அடுத்த கொஸ்டின், பிக்கு டீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், பிக்கு டீக்கு இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ 12 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் என்ன வரும், 144 பிளஸ் 81, 225, 15 வரும். ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா, ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா, ஆப்போசிட் இருக்குது, இதனால ஃபர்ஸ்ட் இது வராது. அதுக்கப்புறம் n லெஸ் தென் q வருமான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். சரியா, n ல இருந்து b, v ல இருந்து அதுக்கப்புறம் q போறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சரி ஓகே டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். ஓகேவா, இங்க டபிள்யூ கிரேட்டர் தன் டி, டபிள்யூ ஈக்குவல் டு டி கொடுத்துருக்காங்களா, ஸோ எய்தர் ஒன் ஆர் டூ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ், ரெண்டுமே வராது. ஜேல இருந்து நம்மளால ஐ போகவும் முடியாது, அதுக்கப்புறம் பி லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப்ம் பி லெஸ் தென் எஃப் வந்துதான் கரெக்ட். ஆனா பி லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப் கொடுத்துருக்கான், ஸோ அதனால அதுவும் வராது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே முடிச்சிடலாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே ஓகே டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகேவா, சோ 3 வேர்டு வருது, செக் பண்ணிக்கோங்க. 3 மீனிங்ஃபுல் வேர்டு வருது. அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஓகேவா, கான்சனன்ட் டிராப் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருந்து 17 எதுன்னு கேட்டிருக்காங்க, சோ 6 வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே போடலாம், என் வரும். ஓகேவா, கான்சனன்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கான்சனன்ட் என்னன்னு டக்கு டக்குன்னு Q1 2 3 4 5 6 7 7th என்னது என் தான் வருது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. என்ன வருது, 3 வருது. ஓகேவா, என்ன சிம்பிள், அதுக்கப்புறம் ஆல்பபெட், அப்புறம் நம்பர் இருக்கணும். சிம்பிள் ஆல்பபெட் நம்பர், அப்புறம் இங்க இருக்குது பாருங்க, சிம்பிள் ஆல்பபெட் நம்பர், தென் சிம்பிள் ஆல்பபெட் நம்பர். 3 என்ன வருதா, ஓகே 3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. என்ன வரும், இந்த சிம்பிள் வரும். சரியா, எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வரும், அதுதான் 13th வரும். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே, டைம் முடிஞ்சு. ஆப்ஷன் ஏ 2. ஓகேவா, 2 தான் ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு டிஜிட் வந்துட்டு மோர் தென் 2 டைம்ஸ், 4ம் 6ம் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சோ ஆன்சர் என்ன வரும், ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா, எல்லா ஸ்விக்கியும் சொமேட்டோவா இருக்கும்போது சம் சொமேட்டோ கேன் பி ஸ்விக்கி அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ஏன் கொடுக்கணும், கண்டிப்பா அது வராது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டூன்சோ இஸ் நாட் அ பாக்ஸ் கொடுத்துருக்கான். டூன்சோ சம் பார்ட் ஆஃப் டூன்சோ பாக்ஸ் இல்ல, பாக்ஸ் 8 கிடையாது. கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க.
டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகே, இங்கேயுமே நோ சுவோ இஸ் ஃபுட் பாண்டான்னு கொடுத்துருக்கான். சுவோ இங்க இருக்கு, நோ சுவோ டெஃபினட்டா இது சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி கொடுத்திருந்தா கூட இதுக்கு சொல்லிருக்கலாம். சோ சொல்ல முடியாது. ஆல் பிக் பாஸ்கெட் கேன் பி க்ளோ, எல்லா பிக் பாஸ்கெட்டும் கேன்வா க்ளோக்குள்ள இருக்க முடியுமான பாசிபிள் இருக்கு. ஓகேவா? சோ கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் RHXT VM. ஓகேவா? RHXT VM அதான் ஆன்சர். ஈஸியா போட்டுடலாம். கொஸ்டின் எனக்கு இருக்காங்க, எக்ஸை விட ஹெவியர் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. எக்ஸை விட ஹெவியர் 2. அடுத்து எக்ஸோட பாசிபிள் வெயிட் என்ன வரும்? எக்ஸோட பாசிபிள் வெயிட் வந்துட்டு 75க்கும் 55க்கும் நடுவுலனா 65 வருமா? 65 தான் வரும். ஓகே, இங்க வெயிட் எப்படி கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஹெவியஸ்ட். ஓகே, செகண்ட் ஹெவியஸ்ட் வந்துட்டு 75. செகண்ட் ஹெவியஸ்ட் 75. அப்புறம் இந்த ஹச்சுக்கும் டீக்கும் நடுவுல 20 கேப் அப்படின்னா டீக்கு 55 வரும். ஓகே, கரெக்ட் தான். அடுத்து as many persons are lighter than V as heavier than. V விட எத்தனை பேர் லைட்டரா இருக்காங்களோ ஹச்சை விட அத்தனை பேர் ஹெவியரா இருப்பாங்க. ஹச்சை விட அத்தனை பேர் ஹெவியா இருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் LOQRKPMN. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். நீங்க அப்படியே ஆர்டராவே ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, டைம் முடிஞ்சுச்சு. ஆன்சர் ஆப்ஷன், சாரி, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. UOTPSQVR. ஓகேவா? UOTPSQVR. அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சுச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. HDFIGCJE. ஓகேவா? ஈஸி தான், கொஞ்சம் ஆர்டரா போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா?
சரி, ஓகே. PQSMTNOUR. ஓகேவா? ஸோ நான் எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல, சரியா? நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஸ்டின் கிடைச்சிருச்சு, கொஸ்டினும் ஆன்சரும் கிடைச்சிருச்சு. ஸோ இதை பாத்துக்கோங்க. நான் வேணா ஒரு சிலருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இங்க இது பாருங்க, ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்துட்டு ஆகஸ்ட், ஆகஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து எம் வந்துட்டு ஆகஸ்டுக்கு அப்புறம் ஈவன் நம்பர் இருக்கக்கூடிய டேட்ஸ்ல. அப்போ ஈவன் நம்பர்னா செப்டம்பர் வரும், நவம்பர் வரும். ஸோ அதனால இது ஒரு பாசிபிலிட்டி வருது. அதுக்கப்புறம் நவம்பர்ல வர மாதிரி ஒரு பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பி டேக்ஸ் லீவ் இமிடியட்லி ஆஃப்டர் கே. பி வந்துட்டு கேக்கு இமிடியட்லி ஆஃப்டர் வரணும், கேக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி வரணும். அண்ட் வந்து கே வந்து ஆறுக்கு அப்புறம் தான் வரணும். கே வந்து ஆறுக்கு அப்புறம் தான் வரணும்னா இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி வரும். பட் இதுல பாத்தீங்கன்னா கேக்கு அப்புறம் 6, கேக்கு அப்புறம் 6, இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி வருது. ஓகேவா? இந்த இதுல வந்து இதுல இருந்தே இன்னொரு பாசிபிலிட்டி வருது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து the number of persons who takes leave before P is same as number of persons who take leave after Q. P க்கு முன்னாடி இது P 6ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. P-க்கு முன்னாடி எத்தனை பேரோ Q-க்கு அடுத்தும் அத்தனை பேரு. சோ அப்போ Q இங்க வரும், Q இங்க வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா Q வந்துட்டு இங்க வரும். ஓகே. L takes leave immediately before O. L வந்துட்டு O-க்கு immediately before, O-க்கு immediately beforeல L. So O-க்கு immediately before L போட முடியாது, O-க்கு immediately before L போடலாம். அடுத்து N does not take leave on October. அக்டோபர்ல N வராது அப்படின்னா N வந்துட்டு இங்கதான் வரும். சோ ரெண்டாவது தான் வரும், LOQRKPMN. ஓகே, அதான் ஆன்சர் வரும். சோ அடுத்து ஃபாஸ்டா போயிடலாம். சோ இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு T sit second to the left of S, not more than 3% seat right of S. S-க்கு ரைட் சைடுல 3 பேருக்கு மேல இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில 3 பேருக்கு, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில கரெக்டா எக்ஸாக்டா 3 பேர் இருக்க மாதிரியும், ரெண்டாவது பாசிபிலிட்டி 2 பேர் இருக்க மாதிரியும், மூணாவது பாசிபிலிட்டி ஒருத்தர் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். Q sits immediate right of S. S ஓட இமீடியட் ரைட்ல Q வராங்க. S ஓட இமீடியட் ரைட் Q. அடுத்து Q ஓட செகண்ட் லெஃப்ட்ல T. Q S ஓட செகண்ட் லெஃப்ட்ல T. S ஓட செகண்ட் லெஃப்ட் T. இது 3 ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து O sits immediate right of U. U ஓட இமீடியட் ரைட் O வரணும். O வந்து எண்ட் ஆஃப் த ரோ கிடையாது. O வந்து எண்ட் ஆஃப் த ரோ கிடையாது. O நமக்கு உள்ளதான் வர மாதிரி இருக்கும். சோ இப்போ இங்க U ஓட இமீடியட் ரைட் O போட்டுக்கலாம். அடுத்து இங்கேயும் இப்படி வரும், U ஓட இமீடியட் ரைட் O, இல்லாட்டி இங்க O போட்டு இங்க U வரலாம், இங்க O போட்டு இங்க U, இல்ல இங்க O போட்டு U. அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுட்டு பார்க்கலாம். The number of persons who sit left of U is same as number of persons who sit right of R. ஓகே, U ஓட லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ R ஓட ரைட்லயும் அதே பர்சன் இருக்காங்க. அப்ப இங்க U போட்டிருக்கேன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில U எங்க வரும்? இந்த எண்ட்ல வரும். அதே இங்க நான் U போட்டிருந்தேன்னா இங்க வரும். பட் இங்க U போட்டேன்னு வைங்களா, இங்க R போட முடியாதுல. சோ அப்ப கரெக்டா இங்க என்னது வரும்? எக்ஸாக்டா எண்ட்ல இருக்கிற மாதிரி தான் வருது. ஓகேவா? சோ அப்ப U எண்ட்ல இருக்க மாதிரி வரும். Uக்கு லெஃப்ட் சைட்ல யாருமே இல்லை, Rக்கு ரைட் சைட்லயும் அதே தான். ஓகே, யாருமே இல்ல. அடுத்து அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியே ரிமூவ் ஆயிடும். நமக்கு U இங்க இல்ல இங்க வர மாதிரி இருக்கு. U இங்க போட்டாலும் எனக்கு R போட முடியாது, இங்க போட்டாலும் R போட முடியாது, கேன்சல் பண்ணிடலாம். P sits left of V. P வந்துட்டு V ஓட லெஃப்ட்ல இருக்காங்க, V ஓட லெஃப்ட்ல P இருக்காங்க. V neither sit adjacent to S nor U. Vங்கிறவங்க S-க்கு பக்கத்துல இருக்க கூடாது, U-க்கு பக்கத்துல இருக்க கூடாதுன்னா V P இங்க வரும். S-க்கு பக்கத்துல வருது பாத்தீங்களா, அப்ப இது வந்து வராது. UOT PSQ VR, UOT PSQ VR. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். பட் பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? J வந்துட்டு G ஓட செகண்ட் லெஃப்ட், J வந்து G ஓட செகண்ட் லெஃப்ட். அடுத்து H வந்துட்டு G-க்கு ஆப்போசிட், H G-க்கு ஆப்போசிட். I sits neither adjacent to H nor J. I வந்துட்டு J-க்கு பக்கத்திலே வரக்கூடாது, H-க்கு பக்கத்திலே வரக்கூடாதுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஒண்ணு I இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா I இங்க வரலாம். 2 பாசிபிலிட்டி வருதா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா I எங்க போட்டிருந்தோமா? அடுத்து E வந்துட்டு D ஓட செகண்ட் ரைட், D ஓட செகண்ட் ரைட் E. அப்படின்னா நமக்கு இங்க பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம U G வந்துட்டு J-க்கு பக்கத்துல, U G இமிடியட் நெய்பர்ஸ் வராதுன்னா இங்க E வராதுன்னா அப்ப நமக்கு இங்க D போட முடியாது. இங்க D போட்டாதான் E வரும். ஓகேவா? அந்த இடத்துல D போட்டா மட்டும்தான் D ஓட செகண்ட் ரைட் E போட முடியும். இங்க 2 தடவை வருது, 2 பாசிபிலிட்டி. D இங்க போட்டு இங்க E வரலாம், அல்லது இங்க D போட்டு இங்க E வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 வருது, நம்ம எதுவும் பிக்ஸ் பண்ணலாம். அடுத்து E-க்கும் C-க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ C-க்கும் I-க்கும் நடுவுல அத்தனை பேர் இருக்காங்க. இப்போ C எங்க போடுறேன்? சப்போஸ் C எங்க போட்டேன்னு E-க்கும் C-க்கும் நடுவுல ஒருத்தர், C-க்கும் I-க்கும் நடுவுல ஒருத்தர். கரெக்டா வந்துச்சா? ஓகே, C-I நடுவுல ஒருத்தர். அதே இது நான் இப்ப இங்க E போட்டேன்னு வைங்களேன், E-க்கும் I-க்கும் நடுவுல, E-க்கும் C-க்கும் நடுவுல
சி எங்க தானே போட முடியும். ஈக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேரு? சப்போஸ் இங்க போட்டிருந்தேன்னா, இந்த இடத்துல போட்டிருந்தேன்னா ஈக்கும் சிக்கும் நடுவுல 3 பேரு, சிக்கும் ஐக்கும் நடுவுல 2 பேர் தானே வருது. அப்ப இங்க வராது. ஈக்கும் சிக்கும் நடுவுல இந்த இடத்துல ஈ போட்டிருந்தேன்னு வைங்களேன், ஈக்கும் சிக்கும் நடுவுல ஒருத்தர், சிக்கும் ஐக்கும் நடுவுல ஒருத்தர் வராதுல, 2 பேர் தான் வராங்க. சோ அப்ப அது கண்டிப்பா கிடையாது. ஓகே, சோ இதை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் இங்க இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ எனக்கு கொஞ்சம் டைம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ, பை.